குட் மார்னிங் கைஸ். மைசெல்ஃப் கிருஷ்ணராஜ். இன்னைக்கு வந்து லோக்கல் ப்ரொசீஜர்னா என்னன்னு பார்க்கலாம். ஃபார்வர்ட் டிக்ளரேஷன்னா என்னன்னு பார்க்கலாம். இந்த லோக்கல் ப்ரொசீஜர் வந்து எப்போ யூஸ் பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ப்ரொசீஜருக்குள்ள இன்னொரு ப்ரொசீஜர் கிரியேட் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டதுக்கு கிரியேட் பண்ண முடியும்னு சொன்னேன். அது எந்த மோடுல பண்ணணும், இன்னொரு கிரியேட்டார் ரீப்ளேஸ் போடுவோம். அதை வந்து கிரியேட்டார் ரீப்ளேஸ்க்குள்ள போட முடியுமா, இல்லை வந்து ஒரு அனானிமஸ் பிளாக் ப்ரொசீஜரா கிரியேட் பண்ணணுமா அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். இது எந்த சினாரியோக்குன்னா, மோஸ்ட்லி வந்துட்டு ரொம்ப ரேரா தான் யூஸ் பண்ணுவோம். ஜஸ்ட் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. அப்புறம் வந்து இன்னொரு இது என்ன பார்க்கலாம்னா, ஃபார்வர்ட் டிக்ளரேஷன்னா என்னன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் லோக்கல் ப்ரொசீஜர் ஒன்று பார்க்கலாம். ப்ரொசீஜரை வந்து லோக்கல் ப்ரொசீஜர்னாலும் குளோபல் ப்ரொசீஜர்னாலும் என்ன வித்தியாசம்னா, இப்போ ஒரு பேக்கேஜில் எப்படி பேக்கேஜ் வேரியபிள் வந்து குளோபல் டிக்ளரேஷன் வேரியபிள் பேக்கேஜில் கிரியேட் பண்ணுறோமோ, அது மாதிரி பேக்கேஜில் இருக்கிற ப்ரொசீஜர் வந்து குளோபல் ப்ரொசீஜர்னு சொல்லுவாங்க. ஸோ வெறும் டிக்ளேர்ல மட்டும், அதாவது ப்ரொசீஜரை ஸ்டோர் பண்ணாத, வெறும் ஒரு பிகின் அண்ட் அனானிமஸ் பிளாக் மாதிரி ஒரு டிக்ளேர் பண்ணி ரன் பண்ற கான்செப்ட் பேர் வந்து லோக்கல் ப்ரொசீஜர். நான் ஃபர்ஸ்ட் டிக்ளேர் பண்றேன். டிக்ளேர் பிகின். ஸோ இந்த டிக்ளேர்லேயே நான் ப்ரொசீஜர் ஃபுல்லாக எழுதிடுவேன். ஒரு பேக்கேஜில் எப்படி நம்ம ஸ்பெக் பாடி கிரியேட் பண்ணமோ அது மாதிரி நம்ம வந்து இங்கேயே ஒரு ப்ரொசீஜர் கிரியேட் பண்ண முடியும். எப்படி கிரியேட் பண்ணோம்னா, ப்ரொசீஜருக்கு நேம் வந்து P1 வைக்கிறேன்னு வச்சுக்கோங்க. ப்ரொசீஜர் நேம் as. ஓகேங்களா? ப்ரொசீஜர் நேம் as ஒரு பிகின் எண்ட் போடுறேன். பிகின் எண்ட். இந்த பிகின் எண்ட் வந்து ப்ரொசீஜரோட பிகின் எண்ட். இந்த பிகின் எண்ட் வந்து டிக்ளேர். ஸோ ப்ரொசீஜரை இங்கே கம்பைல் பண்ணிட்டு இங்கே வந்து எக்ஸிக்யூஷன் பண்ணுவோம். ஸோ ரெண்டு கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க. ஓகேவா? இதுக்குள்ள நான் சும்மா ஏதாவது ஒன்று என்ன ஒரு சும்மா ஒரு டிபிஎம்எஸ் மட்டுமே கூட போடுறேன்னு வச்சுக்கோங்க. டிபிஎம்எஸ் அண்டர்ஸ்கோர் put underscore line of சும்மா P1ன்னு ஒரு வேல்யூ வந்து ஸ்ட்ரிங் வந்து நான் பிரிண்ட் பண்ண போறேன். இது வந்து ப்ரொசீஜரோட நேம் இல்ல. P1ங்கிறது நான் ஏன் P1ன்னு கொடுக்குறேன்னா, எது பிரிண்ட் ஆகுது அப்படின்னு நீங்க தெரிஞ்சுக்கிறதுக்காக நான் P1ன்னு கொடுக்குறேன். ஓகேங்களா? ஓகே. ப்ரொசீஜர் வந்து நம்ம ஃபர்ஸ்ட் டிக்ளேர் பண்ணணும். அதுக்கப்புறம் தான் நம்ம வந்து ஸ்பெக் பாடியில வந்து ஃபர்ஸ்ட் டிக்ளேர் பண்ணிட்டு அப்புறம் இது பண்ணும் பார்த்தீங்களா? இங்க வந்து டிக்ளேர் பண்ண மறந்துட்டோம். டைரக்டா வந்து ப்ரொசீஜர் வந்து டிஃபைன் பண்ணிட்டோம். ப்ரொசீஜர் P1. ஸோ ப்ரொசீஜர் P1 வந்து நான் டிக்ளேர் பண்ணிட்டு அதுக்கப்புறம் வந்து அதை வந்து டிஃபைன்ல யூஸ் பண்றேன். டிஃபைன்ல எப்படி பண்றோம்னா, நம்ம ஏற்கனவே ப்ரொசீஜர் பண்ணுவோம் பார்த்தீங்களா? ப்ரொசீஜர் நேமஸ்ன்னு போட்டு ஒரு ப்ரொசீஜர் கிரியேட் பண்ணிட்டு பிகின் எண்ட்ல வந்து அதை யூஸ் பண்ணுவோம். ஓகேவா? இங்க இன் பேராமீட்டர் வைக்கக்கூடாதா? எது வேணாலும் வைக்கலாம். நான் ஏற்கனவே சொல்லிட்டேன், இது வெறும் ப்ரொசீஜர். ஸோ ப்ரொசீஜரை வந்து நீங்க எப்படி வேணாலும் யூஸ் பண்ணலாம். ஓகேங்களா? இது வந்து என்ன பிளாக்கு? கீழே இருக்கிறது இதுதான் மெயின் பிளாக். ஓகேங்களா? நான் என்ன பண்றேன்? P1 கால் பண்றேன். ஸோ P1 கால் பண்ணா என்ன ஆகும்? இங்க இருந்து ப்ரொசீஜர்ல இருந்து ஹிட் பண்ணி டேட்டா எடுத்துட்டு வருமா? என்ன எடுத்துட்டு வரும்? P1ன்ற ஒரு ஸ்ட்ரிங் மட்டும் தான் வச்சிருக்கிறோம். அது வந்து இது பண்ணிட்டு வரும். ஓகேங்களா? வேற என்ன பண்ணும்? எண்டு ஸ்லாஷ். ரொம்ப பேசிக்கா ஒரே ஒரு இது. ஒரு ப்ரொசீஜரை வந்து டிக்ளேர் பண்ணியிருக்கேன். அப்புறம் திரும்ப வந்து அந்த ப்ரொசீஜரை வந்து பிகின் எண்ட்ல வந்து எக்ஸிக்யூட் பண்றதுக்கு இது பண்ணியிருக்கேன்.
ஸோ ப்ரொசீஜரை டிக்ளேர் பண்ணிட்டு டிஃபைன் பண்ணியிருக்கோம். அதுக்கப்புறம் மெயின் பிளாக்ல இந்த பிகின் எண்டுக்குள்ள ப்ரொசீஜர் வந்து இங்கே தான் ப்ரொசீஜர் வந்து ரன் ஆகும். ஸோ ஓகேங்களா, இது வந்து நம்ம வந்து எக்ஸிக்யூட் பண்ற மாதிரி. ஸோ இது வந்து இது பண்ற மாதிரி பிகின் எண்டில் இது பண்ற மாதிரி ஒரு ப்ரொசீஜரை டிக்ளேர் அப்பவே டிஃபைனும் பண்ணிடுவோம். ஸோ இப்படி தான் லோக்கல் ப்ரொசீஜர் பண்ணுவோம். இது எங்கேயா ஸ்டோர் ஆகுமா? எங்கேயும் ஸ்டோர் ஆகுது. இங்கே நீங்கள் எது வேணாலும் பிரிண்ட் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள் நான் ஸ்ட்ரிங்கில் P1 பிரிண்ட் பண்ணுறேன். ஓகே, என்ன வருது பாருங்க, கிளியர் பண்ணிட்டு ஏற்கனவே ஏதோ அவுட்புட் இருந்திருக்கு பாருங்க, P1 பிரிண்ட் ஆகுதுங்களா? ஸோ நீங்கள் எது வேணாலும் இந்த இதில் பிகின் எண்டில் இப்போ இது ஸ்டோர் ஆச்சா? எங்கேயுமே ஸ்டோர் ஆகிருக்காது, ஆனால் வந்து யூஸ் பண்ணுறோம். இதுதான் வந்து லோக்கல் ப்ரொசீஜர். இந்த லோக்கல் ப்ரொசீஜர் வந்து டிக்ளேரில் வந்து ஒரு ப்ரொசீஜர் தான் டிக்ளேர் பண்ணுமா? அப்படிலாம் இல்லை, எத்தனை வேணாலும் பண்ணலாம். ஓகே, ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நம்ம வந்து இன்னொரு ப்ரொசீஜர் பண்ணுறேன், நான் வந்து இங்கேவே பண்ணுறேன்னு வச்சுக்கோங்களேன். ப்ரொசீஜர் P2. ஓகே, ப்ரொசீஜர் P2 has begin, இதுக்கான எண்டு. இங்க வந்து நான் ஒரு டிபிஎம்எஸ்ல வேற ஏதாவது ஒன்று கொடுக்குறேன். இதுல என்ன கொடுக்குறேன்னா A into 5 கொடுக்குறேன்னு வச்சுக்கோங்களேன். 5 பிரிண்ட் பண்ணு. அப்போ A வந்து நான் டிக்ளேர் பண்ணுமா? ஸோ நான் A வந்து எங்க டிக்ளேர் பண்ணுன்னா, இது வந்து ஒரு பேராமீட்டரோட வைப்போம் இந்த ப்ரொசீஜர்ல. ஓகே, A in நம்பர். ஸோ இங்கேவும் நான் வைப்பேன் நம்பர். ஓகேவா? ஸோ ரெண்டையும் பண்ணியிருக்கேன், P1 இது பண்ணியிருக்கேன், அதே மாதிரி P2வையும் நான் வந்து பண்ணுறேன் டிக்ளேர். P2 ஆஃப் என்ன கொடுக்கணும்? ஏவுக்கு வேல்யூ கொடுக்கணும். இன் பேராமீட்டர் இருக்குல்ல, எக்ஸிக்யூட் பிகின் எண்ட்ல பண்ணும்போது எப்படி கொடுப்போம்? ஒரு வேரியபிள் கொடுத்து அதுக்கான வேல்யூ கொடுப்போமா? நான் ஒரு 5 கொடுக்குறேன். ஓகே, கிளியர் பண்ணிடுறேன், எக்ஸிக்யூட் பண்றேன். ஸோ இப்படி எத்தனை ப்ரொசீஜர் வேணாலும் லோக்கல் ப்ரொசீஜர் கிரியேட் பண்ணலாம். இந்த லோக்கல் ப்ரொசீஜர் பேட்டர்ன்ல தான் உங்களுடைய இதுலேயும் கொண்டு போயிட்டு கிரியேட் ஆர் ரீப்ளேஸ் ப்ரொசீஜர் நேம்னஸ்னு இந்த டிக்ளேர் எடுத்துட்டு என்ன போடுவோம்? கிரியேட் ஆர் ரீப்ளேஸ்னு போட்டு போடுவோம்ல. ஸோ இது மாதிரி வந்து போட்டு ப்ரொசீஜருக்குள்ள ப்ரொசீஜர் கிரியேட் பண்ண முடியுமான்னு இன்டர்ல கேட்பாங்க. அதுக்கு இதுதான் இது. லோக்கல் ப்ரொசீஜர் கிரியேட் பண்ண தெரியுமான்னு கேட்டாலும் லோக்கல் ப்ரொசீஜர் வந்து ஒரு பிகின் அண்ட் அனானிமஸ் பிளாக்ல ஸ்டோர் பண்ணல, அதனால லோக்கல் ப்ரொசீஜர். ஓகேங்களா? நம்ம எப்படி ஸ்பெக் பாடி பேக்கேஜில் பண்ணுறோமோ அது மாதிரி ஸ்பெக்கை ஃபர்ஸ்ட் பண்ணிடணும், ரெண்டாவது பாடி பண்ணணும். ஓகே, இப்போ வந்து நான் வந்து இந்த ப்ரொசீஜருக்குள்ள இந்த ப்ரொசீஜரை வந்து கால் பண்ண முடியுமா? ஃபார் எக்ஸாம்பிள் P1 இங்கே டிக்ளேர் பண்ணியிருக்கோம், P2 இங்கே கால் பண்ண முடியுமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா பண்ண முடியும். ஸோ நான் வந்து இங்கே வந்து P2வையும் கால் பண்ணுறேன். இல்லை, P2ல P1 பண்ணுறேன். ஓகேங்களா? நான் இங்கே வச்சிருக்கேன், ஏற்கனவே என்ன வச்சிருக்கேன்? P1 வந்து வச்சிருக்கிறேன். ஸோ P2ல நான் P1 கால் பண்ணிட்டேன், P1 இங்கேயும் வச்சிருக்கிறேன். இதை ரிமூவ் பண்ணிடுறேன், இங்கே தேவையில்லை. ஸோ நான் இங்கே கால் பண்ணியிருக்கேன்ல, அங்கேருந்து வரும். ஓகேங்களா? ஸோ ஸ்க்ரீனை கிளியர் பண்ணிடுறேன். ஓகே, இப்போ பாருங்க P1 ஏன் வருது? இந்த இங்க என்ன கால் பண்றோம்? P2 கால் பண்றோம். இங்க இருக்குங்களா? இதுல வந்து P1 P2 கால் பண்ணா P2ல இருக்க டிபிஎம்எஸ் பிரிண்ட் ஆயிட்டு P1க்கு போகும். P1ல என்ன இருக்குமோ அது இதுவும். சரி, ஏற்கனவே சொல்லிருக்கேன், ஒரு ப்ரொசீஜர் வந்து ரன் பண்ணா
லைன் பை லைன் தான் PLSQL எந்த ஒரு நீங்க ஒரு ப்ரோக்ராம் ரன் பண்ணாலும் லைன் பை லைன் தான் ரன் ஆகும் அப்படின்னு ஏற்கனவே சொல்லியிருக்கேன். நான் வந்து இங்க வந்து P1 பண்ணேன் ஓகே. இங்க P1 பண்றதுக்கு பதிலா நான் வந்து இங்க இதுல வந்து P2 பண்ணா வருமா? ஸோ P2 இங்க இருந்து தான் டிக்ளேர் பண்ணியிருக்கோம். ஓகேங்களா? இந்த இதுல இருந்து தான் P2 நம்ம டிக்ளேர் பண்ணிருக்கோம். நான் P1ல போயிட்டு பண்ணா வருமா அப்படின்னு கேட்டீங்கன்னா, வரும். ஆனா வந்து டைரக்ட்டா பண்ணீங்கன்னா வராது. இப்போ வந்து நான் இங்க வந்து இத காப்பி பண்ணி போடுறேன். ஓகே. ஸோ இங்க பண்ணியிருக்கோம். அப்ப இங்க வந்து பண்ணக்கூடாதா? இது தனி பிளாக். ஒரு ப்ரொசீஜர ஒரு தடவ தான் பண்ணணுமா? கால் பண்ண முடியுமா? ஒரு ப்ரோகிராம்ல எத்தன முறை வேணாலும் பண்ண முடியும். ஓகேங்களா? இப்ப நான் இப்படியே கூட பண்றேன் பாருங்க. என்ன வருது? P2 நாட் டிக்ளேர்ன்னு வருதா? ஸோ லைன் பை லைன் ரீட் ஆகும்போது, இங்க இருக்கிற P2வ இங்க இந்த பிளாக்ல, இந்த ப்ரொசீஜர் பிளாக்ல வந்து யூஸ் பண்ண முடியல. ரைட்டுங்களா? ஸோ அப்ப என்ன பண்ணும்னா, இங்க டிக்ளேர் பண்ணிருக்கிறத எடுத்துட்டு போயிட்டு, இந்த டிக்ளரேஷன் பிளாக் பக்கத்திலேயே நான் பண்ணா வந்துருமா? அதாவது கீழ நான் டிக்ளேர் பண்ணியிருக்கிறத கொண்டு போயி, மேல வந்து டிக்ளரேஷன் பிளாக்லே இது கூடவே கொண்டு போய் நான் இதையும் டிக்ளேர் பண்ணிடுறேன். ஓகே. இப்ப என்ன வருது? 25ன்னு வருது பாருங்க. எங்க இருந்து வருது? இதுல இருந்து வருது. ஐ திங்க் இது ஒரு இது இருக்கு. இருங்க கிளியர் பண்ணிட்டு பார்க்கலாம். ஸோ 25ன்னு வருது. என்ன ஆகுது? இங்க எத கால் பண்ணிருக்கோம்? P2 கால் பண்ணிருக்கோம். ஸோ P2 கால் பண்ணா P2 மட்டும் தான் வரும். P1 கால் பண்றேன். P1 கால் பண்ணா தான் P2 ஓட வேல்யூ வரும். P1 ஓட வேல்யூ வரும். அதாவது இந்த பிளாக் தான்ப்பா எக்ஸிகியூஷன் பிளாக். இங்க என்ன போட்டிருக்கீங்களோ அதுதான். இங்க நான் போட்டுட்டேனே அப்ப ஏன் இங்க ஆகல? நீங்க அதை கம்பைல் தான் பண்ணியிருக்கீங்க. கால் பண்ணல. ஸோ நான் கால் பண்ணா வரும். இப்போ வந்து P1 கால் பண்ணும்போது 25 P1. இதுக்கு பேர் தான் ஃபார்வர்ட் டிக்ளரேஷன் சொல்லுவாங்க. ஸோ டிஃபைனை நம்ம கீழே பண்ணிட்டு டிக்ளரை மேலே பண்ணீங்கனாலும் ஸோ டிக்ளேர் பண்ணியிருக்கும் போது இதை கால் பண்ணுச்சுன்னா இது வந்து எங்க போகும்? டிக்ளேர் பிளாக்கை போய் ஐடென்டிஃபை பண்ணும். ஒரு வேரியபிள் டிக்ளேர் பண்றோம்ல அது மாதிரி ப்ரொசீஜரையும் டிக்ளேர் பண்ணியிருந்தோம்னா அப்ப இது ஃபர்ஸ்ட் எக்ஸிக்யூட் ஆயிட்டு அதுக்கப்புறம் எக்ஸிக்யூட் ஆகும் இந்த ப்ரோக்ராம். ஸோ இந்த லைன் வரைக்கும் ரீட் ஆயிடும். இந்த லைன் வரும்போது இது டிக்ளரேஷன் போய் இதுக்குள்ள ஒரு ப்ரொசீஜரா ரீட் பண்ணிட்டு வந்து இங்க ரீட் பண்ணி உங்களுக்கு வந்து டேட்டா கொடுக்கும். சரி ஓகே. நான் வந்து இங்க வந்து P1 கொடுத்துருக்கேன். திருப்பியும் வந்து P2வே இங்க கொடுக்குறேன். என்ன ஆகும்? P1 ஃபர்ஸ்ட் கால் ஆகும். அதுல P2 கால் ஆகும். திருப்பியும் P2 வந்து மெயின் பிளாக்ல தனியா இண்டிவிஜுவலா கால் பண்ணிருக்கோம். ஸோ 2 டைம் P2 வரும். ஓகே. ஃபார்வர்ட் டிக்ளரேஷன் என்னன்னு கேட்டாங்கன்னா இது சொல்றதுக்கு தெளிவா இருக்கணும். டிஃபைன் கீழே பண்ணியிருந்தாலும் டிக்ளரேஷன் பார்ட்லயே டிக்ளேர் வந்து மேல பண்ணிடுறதுக்கு பேரு ஃபார்வர்ட் டிக்ளரேஷன். ஓகேங்களா? ஒரு ப்ரொசீஜரை லோக்கல் ப்ரொசீஜரை எக்ஸிக்யூட் பண்ணும்போது சப்போஸ் அது வந்து லைன் பை லைன் தான் ரீட் ஆகும். அப்படி ரீட் ஆகும்போது எனக்கு வந்து முன்னாடியே இதை வந்து எக்ஸிக்யூட் பண்ணணும்னா வந்து நான் இது ஃபார்வர்ட் டிக்ளரேஷன் யூஸ் பண்ணி இதை எத்தனை முறை வேணாலும் நீங்க இது பண்ணலாம். இப்போ நான் P1 திருப்பி கொடுக்குறேன். என்ன ஆகும்? இப்போ P1க்குள்ள ஒரு P2 இருக்கு, இதுக்குள்ள ஒரு P2 இருக்கு, இதுல ஒரு ஒரு ரெக்கார்ட் இருக்கு. மொத்தம் 5 ரெக்கார்ட். ஸோ இந்த 5 டிஸ்பிளே. ஓகே. ஓகே கைஸ். தேங்க்யூ.